ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிக் பாஸ் ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் தேங்காய் துவையல் தான். எடுத்தோடனே தேங்காய் துவையல்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுல்ல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, வரமிளகா, ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, உப்பு, ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க, பெருங்காயம் நல்ல வாசம் கொடுக்கும் இதுக்கு. ஒரு குட்டி கட்டி பெருங்காயம்னா ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கோங்க, தூள் பெருங்காயம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அம்மியில் அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மியை புதுசாக வாங்கிக்கிங்கன்னா அதை நல்லா கழுவி எடுத்துட்டு 1 by 1 ஒவ்வொரு பொருளாக வச்சு அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் காட்டுற குவான்டிட்டி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவான குவான்டிட்டி. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம எடுத்துக்கிற பொருளோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க, இல்லைனா கூட வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து அரைங்க. ரொம்ப ஊற்றிட வேணாம். கொலன்னு சட்னி மாதிரி ஆகாமல் துவையல் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையலை நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளித்து இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா துவையலாக போட்டு நல்லெண்ணெயை மேலே ஊற்றி சாதத்தோட வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் அம்மியில் அரைச்சதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டி பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. நம்ம சட்னி மிக்சியில் யூஸ்வலாக நிறையா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொலப்பாக அரைப்போம். அது 4 பேத்துக்கும் போது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அம்மியில் அரைச்சி எடுக்கும் போது அது துவையலாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நான் அப்போ அத்தைகிட்ட கேட்டேன், இது எப்படி பத்தும், 4 பேத்துக்கு இது பத்துமா, இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா சேர்த்து அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி அம்மி அரைப்பாங்க இல்லையா, அரைச்சி முடிச்சுட்டு கழுவுறதுக்கு முன்னாடி அந்த அம்மியில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த துவையல். அந்த துவையல் என்ன செய்வாங்கன்னா அந்த அம்மியிலே வச்சு ஒரு 4-5 இட்லி அதில் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்களாம். அந்தளவு அதில் ஒட்டி இருக்குமா. எனக்கு அதை கேட்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி உங்களில் யாராவது இந்த மாதிரி அம்மியிலே இருக்கிற துவையலை வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை நல்லா வலிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அது நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்ணுன்னா நல்லெண்ணெய் விட்டு தாளித்து சாப்பிட்லாம். இல்லை சாதத்துக்கு சாப்பிட்ணுன்னா இந்த துவையல் அப்படியே சூடான சாதத்தில் போட்டு மேலே 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய். இந்த மாதிரியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.